கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. 113 சங்கீதம் 7-8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, நாம் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நம்மை தூக்கி எடுத்து நிறுத்துகிற தேவன், அவரை நோக்கி பார்க்கிறவர்களை வெட்கப்படுத்தாதபடி பிரகாசம் அடைகிற தேவன், நம்மை ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார செய்கிற தேவன் என்று சொல்லி நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே கூட ரூத்தை குறித்து தியானிக்கும் போது, ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நகோமியுடைய மகனை அவள் திருமணம் செய்கிறாள். ஆனால் 10 வருடம் குழந்தை இல்லை, விதவி கோலத்திலே இருக்கிறார். அவளுடைய மாமனார் இறந்து போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளுடைய நகோமியோட 2 குமாரர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இறந்து போகிறார்கள். ரூத், ஓர்பாள், நகோமி விதவையா இருக்கிறார்கள். அப்பொழுது நகோமி, நாம் ஒரு நெருக்கத்தின் நிமித்தம் நம்முடைய தேசத்தை விட்டு கடந்து விட்டோம், இப்பொழுது அறுப்பின் காலம் தொடங்கி விட்டது, நாம் தேசத்துக்கு திரும்பி போவோம் என்று சொல்லி அவள் புறப்படுகிற வேளையிலே ஓர்பாள் முத்தமிட்டு கடந்து போகிறாள். ஆனால் ரூத்தோ ஒரு நிச்சயத்தோடு கடந்து வருகிறாள். நான் உம்மை விட்டு பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து நீர் என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நான் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் நம்மை விட்டு பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்வார் என்றார். உறுதியாய், மன உறுதியுடன் அந்நகோமியின் தேவனை பின்பற்றி அவள் கடந்து வந்தாள். மோவாப்புக்கு ஒரு சாபம் இருந்தது. 10 வருடங்களுக்கு மேலே அவர்கள் ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது என்று சொல்லி. ஆனால் அந்த ரூத் அந்த ஆலயத்தை தேடி அவள் கடந்து வருகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை பின்பற்ற அவள் கடந்து வருகிறாள். நகோமியோடு பெத்லெஹேமுக்கு கடந்து வருகிறாள். அவள் தன்னுடைய மாமிக்காக ஆகாரத்தை கொண்டு வருவதற்காக தன் மாமி சொன்ன அந்த வயல் நிலத்திற்கு போகும்போது அந்த வயல்காரர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவளுடைய கண்களிலே அவளுக்கு தயை கிடைத்தது. அவள் உதிரப்பட்ட அந்த கதிர்களை பொறுக்க அவள் பிரயாசப்பட்ட போது நல்ல கதிர்களை எடுக்கும்படி அந்த போவாஸ், அந்த வயல்காரர், அவளுக்கு உதவி செய்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலனை கிடைப்பதாக. அதற்கு அவளின், ஆண்டவனே, உன்னுடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உன்னுடைய வேலைக்காரில் ஒருத்திக்கு சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உன்னுடைய அடியாளோடு பட்சமாய் பேசினீரே என்றான். உன் கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுப்பார், உன் செய்திக்கு தக்க பலனை அவர் கொடுப்பார். அவருடைய செட்டை கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் உண்டு. காலவெளியிலே கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். ரூத்தை போல் நீ புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையிலே விதவை கோலத்திலே திக்கற்றவளாய் ஒரு காணப்படுகிறாயா? ஆனால் ஆண்டவரை நம்பி நீ கடந்து வந்திருக்கிறாய் அல்லவா? ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு வந்திருக்கிறாய் அல்லவா? இன்றைக்கு அவருடைய கிருபை சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உன்னை கர்த்தர் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் உனக்கு நிறைவான பலனை கொடுக்கும்படி கர்த்தர் உன் பட்சத்திலே இருக்கிறார். கலங்காதே. அன்றைக்கு அதே போவாசுடைய கண்களில் தயை கிடைக்க செய்து திருமணம் கைகூடி வந்து அவள் அழகான ஓபேதை பெற்றெடுக்க, ஈசாயை பெற்றெடுக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு அந்த குப்பையில் இருந்து உன்னை எடுத்தது ரூத்தை உயர்ந்த ஸ்தானத்திலே இயேசு கிறிஸ்து பிறக்கக்கூடிய ஒரு சந்ததியாய் கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே கூட திக்கற்ற விதவைகளை விசாரிக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ரூத்தை கடாட்சி தருளின தேவன் உன்னையும் ஆசீர்வதிக்கும்படி இந்த காலைவடையில் இருக்கிறார். உன் செய்கைக்கு தக்க பலனை அவர் கொடுப்பார். அவருடைய கிருபையின் செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. ஆமென். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்தப்பா, எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி ஆண்டவரே உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிற தேவனாய் இருக்கிறதற்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அதிசயங்களை செய்கிறவர் அப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தருடைய கிருபைகளோடு கூட இருக்கிறதற்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரூத்தை கடாட்சித்தருளின தேவன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் கடாட்சி தருளி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். தேவ கிருபை ஆளுகை செய்யும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென்.